சீமானுடைய கட்சி, இன்னொரு புறம் விஜயுடைய கட்சி. வெளிப்படையாக சொல்லுகிறேன், அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. அவர்கள் அந்த கும்பலுக்கு துணை போகிறவர்கள் தான். அவர்களே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்களே தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழ் என்று பேசுவதால் இளைஞர்கள் ஏமாந்து விட்டில் பூச்சிகாய் அவர் பின்னாலும் போகிறார்கள். நடிகர் என்கிற காரணத்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவரது ரசிகர்களை மயக்கி இந்த அரசியலுக்கு எதிரான கும்பலுக்கு வலு சேர்க்க பார்க்கிறார்கள். இந்த இருவரும் வலிமை பெற்றால் பிஜேபி வலிமை பெறுகிறது என்றுதான் பொருள். இந்த இருவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்தால் RSS ஆதரிப்பதாகத்தான் பொருள். தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துதான் இதை நான் சொல்லுகிறேன், உணர்ந்துதான் சொல்லுகிறேன். எனக்கு இருக்கிற 40 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். எல்லா இடங்களிலும் கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சராசரி தேர்தல் அரசியல்வாதி அல்ல திருமாவளவன். மக்களுக்கு வேண்டாத அரசியலை, கதவுகளை சாத்துவதுதான் எங்கள் பணி. பாமகவோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னவன் தான் திருமாவளவன். அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு இந்த 2 கட்சிகளையும் நான் அடையாளப்படுத்துகிறேன். இவர்கள் அதே சனாதன அரசியலுக்கு துணை போகிறவர்களாக இன்றைக்கு மாறி நிற்கிறார்கள். களத்தில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதிமுக வலிமை பெற்றாலும் அது பாஜக வலிமை பெற்றதாகத்தான் பொருள், அல்லது விஜய் வலிமை பெற்றாலும் அது பாஜகவுக்கு பயன்படும். சீமானுக்கு வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு தான் பயன்படும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல். இதுதான் யதார்த்தமான அரசியல், இதுதான் உண்மையான அரசியல். கணக்கில்லாத திரைக்கவர்ச்சி, சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி, கண்ணு வழியே காது வழியே போதை ஏத்துற திரைக்கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு. கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில அரசியல் பேசக்கூடாது, ஆனா சினிமா பேசலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப கல்லூரியில அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லுங்க. அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. அதை விட்டு சினிமா பேசலாம், அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு. கல்லூரி விழாவுக்கு நடிகர், நடிகை, இயக்குனர், அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது. மொழி சார்ந்தோ, நிலம் சார்ந்தோ, வளம் சார்ந்தோ, பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது. திரைப்பாட்டு, அதுக்கு நடனம். அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னு அது ஒரு மதமா மாறி நின்றுச்சு. இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு. கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிருது, நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு. அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது? தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர், அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18லேருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவள் மேல் ஒரு ஈர்ப்பாக இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அப்போ நீங்கள் உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது. ஆக மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய தமிழ் சமூகம், இளையோர், மாணவர்கள், பெண்கள் வெறும் அரிதாரம் பூசி யாரோ ஒருத்தர் இயக்குனருக்கு நடிக்கிற, யாரோ ஒருவர் எழுதிய பாடலுக்கு வாய் உதத்தசிக்கிற, யாரோ ஒரு நடன மாஸ்டர் அவர் அமைச்சு கொடுக்குற நடனத்துக்கு நடனம் ஆடுகின்ற பின்னால் போகிற ஒரு புரிதலற்ற இந்த இளையோர் கூட்டம் திருத்தப்பட வேண்டும். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சீர்குலைத்தவர்கள் தீய சக்தி இல்லை. நாடு முழுவதும் இருக்கிற 30 கோடி தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் தீய சக்தி இல்லை. அதை எதிர்த்து போராடுகிற ஒரு கட்சியே தீய சக்தி என்று ஒருவர் சொல்லுகிறார். கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதி 2500 கோடி ரூபா கொடுக்கல, அது தீய சக்தி என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே எது தீயது எது நல்லது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ காங்கிரஸுக்கோ எந்த செல்வாக்கும் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு இருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்ன கம்யூனிசம் மண்ணா இது? என்ன கார்ல் மார்க்ஸும் லெனினும் வந்துட்டு போன இடமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது, நாங்கள் அதை மறுக்கலை. அது பாரம்பரியமாக 60-70 ஆண்டுகளாக இருந்த கட்சி, இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வலிமை இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் அதற்காக அதிமுகவுக்கு வலிமை இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிமை இல்லைன்னு அண்ணன் திருமாவளவன் நினச்சிட்டாருன்னா அதற்கான விளக்கத்தை நான் தர வேண்டியதில்லை. தேர்தல் முடிவுகள் அதற்கான விளக்கத்தை தரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.